ஹாய் கைஸ். இங்கே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா .NET டுட்டோரியல் கொடுங்க, C# டுட்டோரியல் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ரெக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டுட்டோரியலை மேக் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் .NET அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே C# என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். C# என்ன அப்படின்னா C# இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறோம். லைக் இந்த இடத்துல .NET அப்படின்றது என்னன்னா இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ். .NETன்றது வந்து இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மாவோ ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது கன்சிடர் பண்ணுவாங்க அதை. லைக் அதை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும். லைக் .NET யூஸ் பண்ணி ஒரு கேம் நீங்கள் பில்ட் பண்ணணும், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், அப்படி இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் C#. ஸோ நீங்கள் .NET கற்றுக்கிறதுக்கு முன்னாடி C# எல்லாருமே கற்றுக்கணும். அந்த C#க்கான டுட்டோரியல் தான் இது. ஓகேங்களா? ஏன் இந்த டுட்டோரியல் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங், லைக் ஆரம்ப காலத்தில் நான் கற்றுக்கும் போதும் கூட சரி, லைக் நானுமே உங்களை மாதிரி தான் எங்கே கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும் தேடிட்டு தான் இருந்தேன். அப்படி நானும் நிறைய யூடியூப் அங்கே இங்கே நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். லைக் நான் யூடியூப் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பரான ரிசோர்ஸோ இல்லை ஒரு ப்ராப்பரான டுட்டோரியலோ எனக்கு கிடைக்கவே இல்லை. லைக் அந்தளவுக்கு ப்ராப்பராக எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் நான் என்ன பண்ணேன், என்னோட கொலீக்ஸ் கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன், என் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். லைக் ChatGPT, கூகுள் அப்படின்ட்டு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன், நிறைய ரிசோர்ஸில் தேடி தான் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஆனால் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்காம எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ல போகிறேன். லைக் இங்கேருந்து 0லேருந்து கடைசி வரைக்கும் இருக்க போகுது. லைக் ஸ்க்ராட்ச் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே இடத்துல கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கான டுட்டோரியலாக தான் நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு டவுட் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன அப்படின்னா .NET C# படித்தாலோ இங்கே வேலை கிடைக்குமா? அந்த டவுட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு, ஆரம்ப காலத்தில் எனக்குமே இருந்துச்சு. .NET அப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது .NET படித்தா வேலை கிடைக்குமான்னு இருந்துச்சு. லைக் எனக்கும் ஒருத்தர் சஜஷன் பண்ணார், லைக் .NET படுறா அப்படின்ட்டு. அவர் என்ன எனக்கு சஜஷன் பண்ணலாம் .NET படிக்க ஆரம்பித்தேன். எனக்கும் அந்த டைமில் பெரிய டவுட் இருந்துச்சு, லைக் .NET படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. லைக் ஆனால் என்னென்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிச்சு. லைக் சும்மா படித்தோன்னா வேலை கிடைக்காது. சும்மா தியரிக்காக படிச்சுட்டு மக்கப் பண்ணி எழுதுவோம்ல, அந்த மாதிரி மக்கப்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நிறைய போர்ட்ஃபோலியோஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். லைக் இங்கே நிறைய MNCஸில் .NETக்கான ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது, நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. இப்போயுமே கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு .NET பற்றின ஒரு அவேர்னஸே கிடையாது. அந்த அவேர்னஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே எல்லாருமே .NET டெவலப் ஆயிடலாம், எல்லாருமே டெவலப் ஆயிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த அவேர்னஸ் இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் உங்கள் எல்லாரையும் கைட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டுட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் ஸோ இந்த டுட்டோரியலை ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். உங்கள் எல்லாராலையும் கோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, உங்கள் எல்லாராலையும் டெவலப்பர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் கொஷின்ஸ் கேட்க போகிறோம், டாஸ்க் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதோட ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட் எபிசோடாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா .NETோட பேசிக்கான இன்ட்ரோ, ஒரு சிம்பிளான இன்ட்ரோ ஆரம்பிச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், .NETன்னு சொன்னோன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா .NET இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், .NET இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு மித்துக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. மித்தா ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா .NETல ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. .NETன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். .NET வந்து ஓவரால் என்ன சொல்லலாம்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது என்ன, பிளாட்ஃபார்ம் சென்ஸ் எப்படி சொல்லலாம்னா ரோடு மாதிரி வச்சுக்காங்களேன். அந்த ரோட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எதில் வேணாலும் போகலாம்ல. அந்த மாதிரியான ஒவ்வொரு காம்போனன்ட் தான் எங்கள் .NET ஃப்ரேம் ஒர்க்கு, .NET கோர் எல்லாமே. ஸோ .NEட்டை ஓவராலாக ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அதை பற்றி .NEட்னா என்ன, .NET ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, .NEட்டில் கோர்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்தளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, லைக் ஒரு லிட்டில் பிட் பார்ப்போம். .NET எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா .NET இஸ் அ ஓவரால் பிளாட்ஃபார்ம், லைக் ஒரு பிக் அம்பர்லா, லைக் சர்நேம் மாதிரி வச்சுக்காங்களேன். ஒரு சர்நேம் வச்சுட்டு ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும்ல, லைக் ஷாருக் கான், சல்மான் கான், அந்த மாதிரி கணக்கு தான் இங்கே .NEட்ன்றதும் ஒரு ஃபேமிலி மாதிரி. .NET தான் ஃபேமிலியோட கேபிட்டல், ஹெட் ஆஃப் த கேபிட்டல்ன்ற மாதிரி வச்சுக்காங்க. அதோட சைல்ட்ஸ் அந்த மாதிரி வரது தான் ஃப்ரேம் ஒர்க்கு, கோர், அந்த மாதிரி எல்லாமே. அந்த மாதிரி இல்லை நிறைய இருக்குது. .NET ஃப்ரேம் ஒர்க், Windows 1ல் .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, .NET கோர் இருக்குது, .NEட்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இட் சப்போர்ட்ஸ் மோர் தென் 60+ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அந்த நகெட் பேக்கேஜஸ், நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா .NET அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணி எனக்கு தேவையான அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எனக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் எனக்கு தேவைப்படுதோ, லைக் எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் தேவைப்படுது, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தேவைப்படலாம், சம்மர் எனக்கு ஒரு கேம் தேவைப்படலாம், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால் .NEட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும்.
.NET யூஸ் பண்ணி உங்களால் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், சின்ன சின்ன விண்டோஸ் ஃபார்ம், வெப் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் அப்ளிகேஷன். இதுதான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே .NETல இருக்குது. அதனால தான் .NEட்டை ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஓவரால் பிளாட்ஃபார்ம். லைக் ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன் மாதிரி, எல்லாமே தெரியும் தலைவனுக்கு, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் .NET. அவரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருது. .NEட்ன்றது என்னன்னா இந்த இடத்துல இட்ஸ் அ ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒன் மோர் திங், நான் ஏன் டாக்குமெண்ட்டை ப்ரீ டிஃபைண்டாக வச்சிருக்கேன்னா எனக்கு டைப்பிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்தளவுக்கு மிஸ்டேக் வரும். லைக் நான் டைப் பண்ண அப்படின்னா லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதனால் நான் டாக்குமெண்ட் வந்து ப்ரீ டிஃபைண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸை நான் ஷேரும் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி தேவையில்லாத யோசிக்காதீங்க, சரியா? அண்ட் தென் .NET ஃப்ரேம் ஒர்க். .NET ஃப்ரேம் ஒர்க்னா அந்த ஃபேமிலியில் மூத்த மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியில் பெரிய ஆள்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஆள் தான் .NET ஃப்ரேம் ஒர்க். அதனால தான் இந்த ஒரிஜினல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2002 ஆஸ் இட் இஸ். இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டேன் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பின்னாடி. 2002ல் ரிலீஸ் பண்ணாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை மட்டும்தான் .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். இதுனா விண்டோஸ் டிபெண்டன்ட். ஒரு .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி, அதாவது .NET ஃப்ரேம் ஒர்க்லையும் உங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சிஸ்டம், ஒரு வாட் எவர் எல்லாம் வேணால் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் எங்கே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் பேஸ் சிஸ்டமில் மட்டும்தான் .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். விண்டோஸ் பேஸ்டு சிஸ்டம் எப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதில் நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், இதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறேன், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன்னு நினச்சா பில்ட் பண்ணிடலாம். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினச்சினா பில்ட் பண்ணிடலாம். ஆனால் இது ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து என்னால் இந்த விண்டோஸ் லேப்டாப்பில் மட்டும் தான் பண்ண முடியும். என்கிட்ட வந்து மேக் இருக்குது, நான் ஒரு மேக் புக் வச்சிருக்கேன், அப்படின்னா லினக்ஸ் வச்சிருக்கேன், அப்படின்னா உபுண்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சேன்னா அதில் போயிட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அந்த விஷுவல் ஸ்டுடியோன்றது ஒரு IDE அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும், .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா முடியாது. அதனால தான் என்ன சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா விண்டோஸில் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஏன் விண்டோஸில் மட்டும் தான் பண்ண முடியும், எதுக்காக விண்டோஸ் மட்டும்தான் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அண்ட் தென் இது யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸ், வெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, MEC லைக் வெப் அப்ளிகேஷன்ஸ். எந்த மாதிரினா நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணுறீங்களா, க்ரோமில் நிறைய மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ChatGPT இருக்குது, நான் கிரன்ச்சி ரோல் வச்சுருக்கேன் இந்த இடத்துல, கிரன்ச்சி ரோல், ஹாட்ஸ்டார், டிரைவு, ஜிமெயிலு எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணும்போது. உங்கள் மொபைலில் தனியாக அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, க்ரோம் ஓப்பன் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியோ ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இதை தான் என்ன சொல்லுவோம்னா வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. வெப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மொபைலில் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் வெப் ஆப் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் வந்துச்சு. இதான் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. லைக் .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி சின்ன சின்ன அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணலாம், லார்ஜர் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ ரைட், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், சரியா? இதில் ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா .NET கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா .NET இது ரிலீஸ் ஆகி 2002 ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ 2025 அப் டு லைக் 23 இயர்ஸ், லைக் 24 இயர்ஸ். ஏன் அந்தளவுக்கு மேசிவ் க்ரோத் இல்லை அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும், எல்லாருக்குமே கொஷின் இருக்கும். லைக் இது யாரோடது, மைக்ரோசாஃப்டோடது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் MNC இன் த வேர்ல்டு, லைக் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் MNC இன் த வேர்ல்டு. லைக் மைக்ரோசாஃப்ட் அவங்க பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் ஏன் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் க்ரோத் பயங்கரமான க்ரோத் இருக்குது. எப்படின்னா ஆஃப்டர் .NET கோர்லேருந்து பயங்கரமான க்ரோத் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. இருந்தாலும் என்ன ஒரு சின்ன இஷ்யூனா இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக இல்லாமல் இருந்ததுனால தான். விண்டோஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா எல்லாருமே யூஸ் பண்ண பயந்தாங்க. விண்டோஸ் மட்டும் தான், எல்லாரும் விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், உபுண்டோ நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இதில் மட்டும் தான் பர்டிகுலராக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ என்கிட்டயும் கூட சரி ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாங்கன்னா மேபி செஞ்சிருவேன். அந்த வேலையை நீ இப்படி தான் செய்யணும், இன்றைக்கி தான் செய்யணும், இந்த டேட்குள்ளே தான் செய்யணும் அப்படின்னா லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ணும், தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கும், தேவையில்லாத இன்கன்வீனியன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரியான இதனால தான் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. பட் ஆனால் எப்போ .NET கோர் ரிலீஸ் ஆச்சோ, எப்போ ரிலீஸ் ஆச்சோ அந்த டவுன்ஃபால் வந்து அப்படியே அப் மேலே அப்ரைட் போயிட்டே இருக்குது, இப்போ வரைக்குமே போயிட்டே இருக்குது. .NET கோர்ன்றது என்னன்னா மாடல் கிராஸ் பிளாட்ஃபார்ம் வெர்ஷன், லைக் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் .NET ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். .NET கோரை வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருந்ததை நான் கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருந்ததை கிராஸ் பிளாட்ஃபார்ம் மாற்றி விட்டுட்டாங்க.
பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருந்த விஷயத்த இங்கே மாற்றி விட்டாங்க. அதை தான் எல்லாருமே பிரச்சனையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும்போது எல்லாருமே பிரச்சனையாக பார்த்த ஒரே விஷயம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், விண்டோஸில் மட்டும் தான் பண்ண முடியும், மற்ற எதுலையுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. இப்போ என்னோட பொருளை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ என் இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், என்னோட பர்மிஷன் படி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எவனும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டான். என் பொருளை கொடுத்துட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உன் விருப்பம், அது எப்படி வேணால் நீ யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் லைக் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ நீ எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மேபி அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைனா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ என்னோட பொருளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி டேரக்ஷனில் தான் அது போகணும் அப்படின்னு சொன்னால் யார் பண்ணுவா? பிடிக்காது. எனக்கு வேணாடா, உன் பொருள் வேணா, நீ வேணா, உன் சங்காத்தம் வேணான்னு போட்டு போயிடும்ல. அதே மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்த ஒரே பிரச்சனை அது ஒன்று தான். அதுக்கப்புறம் கோர் அப்படின்னு ஒரு காம்போனண்ட்டையும் ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா லைக் அது அப்படியே மாறிடுச்சு. அது அப்படியே அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் லைக் 2016 ரிலீஸ் பண்ணுறாங்க, இப்போ 2025. இப்போ கரண்ட் வெர்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போது கரண்ட் வெர்ஷன் வந்து கோரோட வெர்ஷன் 1. 2016 வெர்ஷன் வந்து 1 இருந்துச்சு. இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை பற்றி மட்டும் தனியாக ஒன்று சொல்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறேன், சொல்லாமல் போக மாட்டேன். இப்போது என்ன வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 9 ரிலீஸ் ஆயிடுச்சு, 10 அப்கமிங்கில் இருக்குது. லைக் வருஷம் ஒரு அப்டேட், இயர்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க .NET கோர். அது அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் 5 தான் நம்ம எல்லாருமே .NET கோர் வெர்ஷன் 1 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுலேருந்து கிரியேட் ஆனது தான் இந்த இது எல்லாமே. ஸோ அதோட அப்டேட் வெர்ஷனாக தான் நீங்கள் கோரை கன்சிடர் பண்ணணும். ஃப்ரேம் ஒர்க்கும் கோரும் வேறுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட அப்டேட் எப்படி பழைய வண்டி போனதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணி புதுசாக ஒரு வண்டி மாத்திரம்ல. பழைய வண்டி வேணாம் விட்டுட்டு புது வண்டி வாங்கிட்டு போகலாம். அப்படிலாம் பழைய வண்டியை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி தாறுமாற வச்சு வண்டி ஓட்டுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வண்டி தான் .NET கோர். அந்த வண்டியை விட இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் வண்டியை விட உங்களுக்கு அந்த மாதிரி வண்டி தான் தரமாக உழைக்கும். அந்த மாதிரியான ஒரு வண்டி தான் இந்த .NET கோரும் கூட. ஸோ என்ஜாய் இட். அந்த .NET ஃப்ரேம் ஒர்க் .NET நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்ற மேபி கன்சிடர் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். பட் ஆனால் .NEட்டை மறந்துடாதீங்க. .NET இஸ் அ ஃபேமிலி, ஃப்ரேம் ஒர்க் இஸ் அ மெம்பர், கோர் இஸ் ஆல்சோ மெம்பர். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வேறு .NET இல்லை எல்லாமே ஒன்றே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஒன்றுக்குள்ளே இருக்க தனித்தனி கைண்ட்ஸ், லைக் ஒரு மரத்தில் இருக்க தனித்தனி விழுதுகள், ஒரு ஆலமரத்தில் இருந்து தொங்குற விழுதுகள் மாதிரி தான் இந்த .NET கோர், .NET ஃப்ரேம் ஒர்க். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன். அண்ட் தென் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் .NET ஆர் .NET ஃப்ரேம் ஒர்க், .NET கோர் வாட் எவர். இப்போ வண்டி ஓடும் அப்படின்னா நிறைய பொருள் தேவையில்லை. .NET வந்து ஒரு தரமான வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வண்டி மூவ் ஆன் ஆகணும், ப்ராப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இன்ஜின் வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேணும், எல்லாமே தரமாக தான் வண்டி ஓட்டு போக முடியும். அந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் தான் CLR, FCL அண்ட் தென் கோர் லாங்குவேஜஸ். CLRன்றது என்னன்னா கம்பைலர்ன்ற மாதிரி, சிம்பிளாக சொல்லணும்னா CLRஸே கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் வண்டியோட இன்ஜின் மாதிரி தான் இங்கே இருக்க CLR. அந்த வண்டியோட இன்ஜின் தான் இங்கே இருக்க CLR. அண்ட் தென் FCLனா அதில் இருக்க சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ், மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் FCL. அண்ட் தென் கோர் லாங்குவேஜ் அப்படின்றனா இந்த இன்ஜினு எல்லாத்தையுமே ஓவராலாக கனெக்ட் பண்ணால் தானே வண்டி கடைசியாக. இன்ஜின் இருக்கணும், பெட்ரோல் இருக்கணும், லைக் எல்லாமே ஆக்சிலேட்டர், த்ராட்டில், பிரேக்கு, சாக்கெட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணால் தான் வண்டியாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் லாங்குவேஜஸ். அந்த லாங்குவேஜ் தான் இதில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் நாம் பார்க்க போகிற லாங்குவேஜ் வந்து C#. இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோவாக தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எல்லாத்த பற்றியும் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் தனித்தனியாக எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. C# என்ன, CLRனா என்ன, .NET பற்றியுமே கூட இன்னொரு வீடியோ ரொம்ப கிளியராக போடுற மாதிரி இருந்தால் நான் போடுறேன். உங்களோட விருப்பம், உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். சரியா? அண்ட் தென் .NEட்டை யூஸ் பண்ணி உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா .NEட்டோட டெக்னாலஜிஸ் லைக் WinForms அப்படின்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸில் மட்டுமே ரன் ஆகக்கூடிய ஃபார்ம்ஸ். அது ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஒன்லி ஃபார் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். ASP.NET எதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ASP.NET இஸ் அ அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஃபார் டு கிரியேட் அ வெப் அப்ளிகேஷன்ஸ். ASP.NET எதுக்கான டூல்னா வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல். ADO.NETன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கனெக்டிவிட்டி டு த அப்ளிகேஷன் பெட்வீன் அப்ளிகேஷன் டு த டேட்டாபேஸ். இட்ஸ் மெயின்டைன் அ கனெக்டிவிட்டி. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஜிமெயில் இருக்குது, இதே ஜிமெயிலை நான் மொபைல்லையுமே யூஸ் பண்ணியிருப்பேன்ல. மொபைல்லையும் என்னோட மெயில் ஐடியே போட்டு நான் லாகின் பண்ணி வச்சுருப்பேன், இன்னொரு லேப்டாப்லையும் போட்டு நான் லாகின் பண்ணி வச்சுருப்பேன், இல்லை இன்னொரு லேப்டாப்லையும் போட்டு லாகின் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அங்கேயும் அப்டேட் ஆகுதுல்ல, எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகும். இங்கே ஒரு மெயில், நான் இங்கேருந்து ஒரு மெயில் பண்ணானா அது என் மொபைலுக்கும் என் மொபைல்லையும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். நான்
லாகின் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு இடத்துல இம்பாக்டை கிரியேட் பண்ணல. இந்த இன்டெகிரேஷனை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணல. இதுதான் டேட்டா இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எல்லா விஷயமே நடந்துகிட்டே இருக்கும். இங்கிருந்து பண்ணால் அங்கேயும் மாறும், அங்கேருந்து பண்ணால் இங்கேயும் மாறும். இங்கிருந்து அங்கே போயிட்டு வரதை தான் டேட்டா இன்டெகிரேஷன் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா. இல்லை இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். லைக் பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா அது அப்ளிகேஷனுக்கும் டேட்டா பேஸ்க்குமான விஷயத்தை அப்படி பண்ணணும்னா லைக் இங்கே பண்ணுற இம்பாக்ட் அங்கேயும் மாறுது, அங்கே பண்ணுற இம்பாக்ட் இங்கேயும் மாறுது. அப்படின்னா நான் மாற்றுறதெல்லாம் ஒரே இடத்துல தானே மாற்றிட்டு இருக்கிறதா நினைக்க அர்த்தம். எல்லாத்துக்குமான டேட்டா பேஸ் காமனாக தான் இருக்கும். இங்கே ஒரு வெப் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப் ஆப்க்கான டேட்டா பேஸும் மொபைல் ஆப்க்கான டேட்டா பேஸும் ஒன்று தான். அது யூஸ் பண்ணுற விதம் மட்டும் தான் மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கும் டேட்டா பேஸ்க்குமான கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் இங்கே இருக்க ADO.NET அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இதே மாதிரி EF கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அந்த LinQ அப்படின்னா லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் கொரி. லைக் அப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் Azure SQL, MySQL, MS SQL, Oracle, வாட் எவர் நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செலக்ட் ஸ்டார் கொரிஸ் எழுதுவோம்ல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம், சப் கொரிஸ் யூஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியான கொரிஸை C# எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் LinQ அப்படின்ற ஒரு காம்போனன்ட். நீங்கள் அதில் எழுத நினைக்கிற கொரிஸை நான் இங்கே எழுதுவேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எழுதுவேன், ஆர்டர் பை எழுதலாம், டிஸ்டிங்க்ட் எழுதுவேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ஐ கேன், ஜாயின்ஸ் ஐ கேன். நீங்கள் அங்கே SQL எழுதுறத ராவா C# ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜில் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் LinQ அப்படின்ற மாதிரி ஒரு LinQன்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் தென் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க். என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அதே மாதிரி தான் ADO.NET மாதிரி தான் இதுவும். அப்ளிகேஷனுக்கும் டிபிக்குமான டேட்டா இன்டகிரேஷன்ஸை மெயின்டைன் பண்ணும். டேட்டா இன்டகிரேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படி ஆர் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் ORM அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோர் இஸ் ORM அப்படின்னு சொல்லுவாங்க. ORMனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஆர் மேப்பர். மேப்பிங் ஆர் மேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரிலேஷனல் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு LinQவோட என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோரோட வேலை. இதை தான் ORM அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். அண்ட் தென் parallel LinQ இட்ஸ் ஆல்சோ LinQ மாதிரி லைக் மல்டிப்புளாக ரன் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு கன்சிடர் ஓகே பார்த்துக்காங்க. அந்தளவு பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் ஆல்சோ லைப்ரரி தான். இந்த LinQன்றதும் ஒரு லைப்ரரி தான். என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோர்ன்றது ஒன் ஆஃப் த லைப்ரரி தான். இந்த லைப்ரரிஸ்னால் என்ன, லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு நோ அபவுட் FCL. FCL தான் இந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். அந்த இந்த CLR FCL வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்போனண்ட்டும் கூட. .NETோட லைக் ஃபண்டமெண்டல்ஸ் காம்போனண்ட் ஆஃப் .NET ஃப்ரேம்ஒர்க் ஆர் .NET அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்னென்னா CLRம் FCLம் தான். லைக் காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அண்ட் தென் ஃப்ரேம்ஒர்க் கிளாஸ் லைப்ரரி. இது ரெண்டும் தான் ஃபண்டமெண்டல் காம்போனண்ட். இதை பற்றி மட்டுமே தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ இது ரெண்டை பற்றி மட்டும் தனியாக பார்ப்போம். ஏன்னா இதில் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்போனண்ட். இது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எப்படி பண்ணுன்றதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். தென் இப்போ நாம் இங்கே பார்ப்போம். இதெல்லாமே லைக் parallel LinQ ஆல்சோ லைக் LinQ கொரிஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அண்ட் தென் லாங்குவேஜ் சப்போர்ட். .NETோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா இந்த லாங்குவேஜ் சப்போர்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா .NET சப்போர்ட்ஸ் மோர் தென் 60+ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நீங்கள் 60 லாங்குவேஜ் டேரெக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகிக்க முடியும். எப்படின்னா இப்போ நீங்கள் C படிச்சிருக்கீங்க, C++ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக C# படிச்சுட்டு உள்ளே வந்துடலாம். உங்களுக்கு ஜாமா தெரியுமா, ஈஸியாக உள்ளே வந்துடலாம். VB தெரியுமா, நீங்கள் உள்ளே வந்து .NETல கோட் பண்ணுங்கள். பைத்தன் தெரியுமா, வாங்க வந்து கோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது. மோர் தென் 60+ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எதுக்காகனா அடாப்ட் ஆகிக்க முடியும் ஈஸியாக. எந்த லாங்குவேஜ் படித்த ஒரு டெவலப்பராலையுமே .NETக்கு ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க முடியும். அதுதான் என்ன பொறுத்த .NETோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். எப்படி நீங்கள் .NET ஃப்ரேம்ஒர்க்கில் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் உங்களுக்கு நெகட்டிவாக தோணுச்சோ அதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் மோர் தென் 60+ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுற விஷயம் எனக்கு எப்படின்னா இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட், மேசிவ் ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ தாராளமாக நீங்கள் .NET படிக்கலாம். அண்ட் தென் லைக் ஒரு கடைசி இது மாதிரி .NET ஃப்ரேம்ஒர்க் இஸ் கிரேட் ஃபார் விண்டோஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட். ஃப்ரேம்ஒர்க் .NET ஃப்ரேம்ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் விண்டோஸ்க்கும் வெப்புக்குமான தரமான மனுஷன். அந்த மனுஷனை வச்சு விண்டோஸ்லையும் நீங்கள் வெப்லையும் என்ன மாதிரி வேலையாக பார்த்துக்கலாம். அந்த .NET கோர் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் ஆப் தரமாக டவுன்லோட் பண்ணலாம். வெப் சர்வீசஸ், மைக்ரோ சர்வீசஸ், அண்ட் தென் APIs, ரெஸ்ட்ஃபுல் APIs, REST APIs, SOAP APIs மாதிரி APIஸ்க்கும் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் தரமான ஆள் வந்து .NET கோர். ஓகேவா? அந்த இது ரெண்டுமே காமனாக ரெண்டுக்கும் சிமிலராக தான் இருக்கும். அதே இட் ப்ரொவைட்ஸ் டூல்ஸ் ஃபார் UI, டேட்டா ஆக்சஸ், வெப் சர்வீசஸ் அண்ட் மோர். இட்ஸ் ரிலையபிள்,
செக்யூர் லைக் வாட் எவர் இது எல்லாமே செக்யூர் தான். செக்யூர்லாம் கிடையாது. எல்லாம் செக்யூரில் யார்கிட்ட இருக்குன்னா கோட் பண்ணுற டெவலப்பர்கிட்ட இருக்குது. எல்லாமே டெவலப்பர் தான். யார் அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறாரோ அவர் தான் அந்த அப்ளிகேஷன் செக்யூர்டாக இருக்கணுமா இல்லையான்னு சொல்கிறது. ஏன் சியில் இருக்கிற அப்ளிகேஷன் செக்யூர்டாக இல்லையா? C# தான் செக்யூர்டாகனா கிடையாது. ப்ராப்பராக டெவலப் பண்ண வேலை செய்யும் லைக் வேலை தெரிஞ்சவன் செஞ்சால் வேலை தரமாக இருக்கும், தெரியாதவன் செஞ்சால் வேலை மோசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ நம்ம இந்த சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, .NET கோர் லைக் அதில் ஃபஸ்ட்டு விஷயமே எதை பார்க்க போகிறோம்னா C# பற்றி தான் பார்க்க போகிறோம். C# பற்றி ஏன் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். எப்படின்னா வண்டி ஓட்ட தேவைப்படுற டிரைவர் மாதிரி. இப்போ .NETன்றது ஒரு புல்டோசர் மாதிரி வச்சுக்கோங்க. புல்டோசர் எல்லாமே பண்ணும், அடிச்சு நவுத்தும், எல்லாம் ப்ராப்பராக தரமான வேலை. ஒரு புல்டோசர் மாதிரி .NETனா அந்த புல்டோசரை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு ஆள் தேவையில்ல. அதுதான் அங்கே இருக்க அந்த லாங்குவேஜ். அது எப்படின்னா ஏனோ தான் எல்லாரையும் கூப்பிட்டுலாம் பண்ண விட முடியாது. இல்லை தரமான ஆப்ரேட்டர் வேணும்ல அந்த புல்டோசர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த மனுஷன் கை வச்சானா எல்லாமே பங்கமாக நடக்கும்டா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இங்கே C# கூட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம C# பற்றி கிறிஸ்டல் கிளியராக பார்த்துப்போம். எந்த அளவுக்கு என்னால் எலாபரேட்டாக ப்ராப்பராக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக நான் சொல்லித்தரேன். படிச்சுக்கோங்க. இந்த சீரீஸை நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா லைக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹேவ் 0 நாலேஜ். லைக் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் 0 நாலேஜ். செல்ஃப் லேர்ன் தான், கம்ப்ளீட்டாக நான் ஓனாக கற்றுக்கிட்டது தான். ஸோ நான் எந்த பேட்டர்னில் கற்றுக்கிட்டனோ அதே பேட்டர்னில் அதே சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இந்த சீரீஸை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக கற்றுக்க முடியும், தாராளமாக கற்றுக்கலாம். உங்களை எல்லாருமே கற்றுக்கலாம். இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ஐம் டேம் ஷூர் நீங்கள் டெவலப்பர் ஆகிற அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களே தெரியாது. லைக் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நான் கொடுக்குற ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான டெவலப்பரெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் ஐடிக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு டேம் ஷூர் ஆன் இட். ஓகே, இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.